சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூலை மாதத்துல துலா ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் அளவுக்கு அதிகமான விரைவு செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரகங்களோட பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால முழுமையா தப்பிச்சுக்க முடியும். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க நட்போட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துளாராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாரையெல்லாம் இவங்க அளவுக்கு அதிகமா நம்புறாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களை ஏமாத்திட்டு தான் போவாங்க. யார் மேல இவங்க அளவுக்கு அதிகமா பாசம் வைக்கிறாங்களோ அவங்க மூலமா ஒரு சில அவமானங்களையும் இவங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. குறிப்பா சொந்த பந்தங்களை இவங்க அளவுக்கு அதிகமாவே நேசிப்பாங்க. சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க ஆளா ஓடி போய் நிப்பாங்க. முக்கியமா இவங்க எந்த ஒரு சூழல்லையும் சொந்த பந்தங்களை அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதே நேரம் அந்த சொந்த பந்தங்கள் யாருமே இவங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட பெரும்பாலான சொந்த பந்தங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கஷ்டமான காலங்கள்ல சொந்த பந்தங்கள் நமக்கு உதவுவாங்க அப்படின்னு இவங்க நம்பிக்கையோட இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் சொந்த பந்தங்கள் மூலமா இவங்களுக்கு எந்த வகையிலையும் உதவி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா துளாராசிக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒண்ணு நண்பர்கள் உதவணும், அப்படி இல்லைன்னா பழகுனவங்க உதவணும், அதுவும் இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்க உதவணும். எந்த ஒரு சூழல்லையும் சொந்த பந்தங்கள் இவங்களுக்கு உதவிகளை செய்யவே மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பியே பெரும்பாலான துளாராசிக்காரங்க ஏமாந்தும் போயிருப்பாங்க. அதே நேரம் இவங்களோட சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா ஆளா இவங்களை தேடிதான் ஓடி வருவாங்க. இவங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம சொந்த பந்தங்களுக்கு தேவையான உதவிகளை மனசு கோணாம செஞ்சு கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில துளாராசிக்காரங்க சொந்த பந்தங்களுக்கு உதவி செஞ்சு கடனாளியா மாறி இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இவங்க கிட்ட இருந்த பணத்தை எடுத்து சொந்த பந்தங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க மூலமா நிறைய அவமானங்களையும் சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசியில பிறந்தவங்க எல்லா சொந்த பந்தமும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்களோட சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும்தான் இவங்களை பத்தி நினைப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சொந்த பந்தங்களுக்கு உதவிகளை செஞ்சு அது மூலமா அவமானங்களையும் வேதனைகளையும் சந்திக்கிறதுக்காகவே புறப்படுத்த ஒரு ராசி இந்த துளாராசி அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி எவ்வளவோ நல்ல குணங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற துளாராசிக்காரங்க சமீப காலமா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா கடந்து போன ஜூன் மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு நிறைய பண நெருக்கடிகளை ஏற்படுத்தின ஒரு மாதமா கடந்த ஜூன் மாதம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பா துளாராசிக்காரங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, கடந்த ஜூன் மாசத்துல பண நெருக்கடி அப்படிங்கறத கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தின ஒரு மாதமாவும் கடந்த ஜூன் மாதம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கடந்த ஜூன் மாதத்துல இவங்களுக்கு 10 ரூபாய் வருமானம் வந்துச்சு அப்படின்னா 100 ரூபாய் செலவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்காகவே ஒரு சில துளாராசிக்காரங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் கடந்த ஜூன் மாசத்துல சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளாவது துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, நெருக்கடிகளை குறைக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது சொந்த தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்துல இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, இந்த ஜூலை மாதத்துல ஓரளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சொந்தமா தொழில் செய்யறவங்களோட கைகள்ல ஓரளவுக்கு பணம் புழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 9வது வீடான யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இதுல சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியோட அதிபதி அப்படிங்கறதால அவர் யோகஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தோட முதல் 7 நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு சில யோகங்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களோட கைகள்ல இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்துல சிறப்பான பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் ஓரளவுக்கு குறையும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு உங்க மனைவி வழி சொந்தங்கள் மூலமா தொழில ஒரு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் இந்த ஜூலை மாதத்தோட முதல் 7 நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கடந்த ஜூன் மாதத்துல இருந்த மாதிரி இந்த ஜூலை மாசத்துல உங்களுக்கு டென்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. வேலை செய்யற இடத்துல ஓரளவுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கிறது குறையும்.
பெரிய அளவுல மன அழுத்தம் இல்லாம ஓரளவுக்கு நீங்க நிம்மதியா வேலைகளை செய்யக்கூடிய மாதமாவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் என்னதான் உங்க கைகள்ல பணப்புழக்கம் சிறப்பாவே இருந்தாலும் இந்த ஜூலை மாசத்துலயும் உங்களுக்கு ஒரு சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதும் கண்டிப்பா ஏற்படும். ஒரு சில துளாராசிக்காரங்க நகைகளை அடகு வச்சு கடன் வாங்குறதுக்கும், இன்னும் ஒரு சிலர் சொத்துக்களை அடகு வச்சு கடன் வாங்குறதுக்கும் கூட இந்த ஜூலை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால இந்த ஜூலை மாசத்துல முழுக்க முழுக்க துளாராசிக்காரங்க சிக்கனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விரைய செலவுகளை முழுமையா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. சொந்தமா தொழில் செய்யறவங்க எந்த ஒரு புதிய முயற்சிகள்லயும் இறங்காதீங்க. அதுலயும் முக்கியமா கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்துல அந்த மாதிரியான திட்டங்களை ஒத்தி வச்சிருங்க. முக்கியமா பணம் சம்பந்தமான பொறுப்புகளை யார நம்பியும் இந்த ஜூலை மாசத்துல ஒப்படைக்காதீங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறாங்க. இதுல செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு களத்திரக்காரகன் அப்படிங்கறதால இந்த ஜூலை மாசத்துல உங்க வாழ்க்கை துணை மூலமா நிறைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு உங்க வாழ்க்கை துணை மூலமாவே நீங்க திடீர் பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் இந்த ஜூலை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாசத்துல செவ்வாயும் குருவும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால கண்டிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படி இல்லைன்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது வகையில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான துளாராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விரைய செலவுகள் 2 மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால துளாராசிக்காரங்க இந்த ஜூலை மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. தேவையில்லாத பயணங்களை இந்த ஜூலை மாதத்துல முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற துளாராசிக்காரங்க வேலை செய்யற இடங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. மின் சாதனங்களை கையாளும் போது கவனக்குறைவா இருக்காதீங்க. அதுலயும் முக்கியமா நைட் ஷிப்ட் வேலை பார்க்கக்கூடிய துளாராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாசத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளே உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அது மூலமா நிறைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். இதனால குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய அளவுல நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் தற்காலிக பிரிவுகளை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த ஜூலை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால இந்த ஜூலை மாசத்துல உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு எந்த ஒரு சூழலையும் எதிர்பார்க்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. அவங்க எப்பவுமே உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கிரக அமைப்புகள் சாதகமா இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா படிச்சு முடிச்சிட்டு வேலைகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதமும் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அவ்வளவு சுலபத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காது. வேலைகள் கிடைக்கிறதுல ஒரு சில தடைகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்காது. நீங்க ஏற்கனவே காதல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க காதல்ல ஒரு சில பிரச்சனைகளையும் திடீர் பிரிவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நிறைய நெருக்கடிகளையும் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.